ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் உள்ள கேக்கை வந்து ஹார்ட் ஷேப்பில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவரில் உள்ள கேக்கு. கேக் டின் வந்து 8 இன்ச்சில் உள்ளது எடுத்துகிட்டு அதில் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். சாக்லேட் கேக் ரெசிபி நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட அது வந்து வீடியோட எண்டில் வந்து நான் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீனில் மறக்காமல் அதை பாருங்கள். இப்போது பேஸில் வந்து நான் க்ரீம் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாக்லேட் அதாவது க்ரீம் பார்த்திங்கன்னா க்ரீமில் வந்து இது மாதிரி சாக்லேட் கனாஷை வந்து மிக்ஸ் பண்ணி க்ரீமில் வந்து பீட் பண்ணி வச்சுட்டு க்ரீமை வந்து அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து சாக்லேட்டை வந்து அதில் சேர்த்துட்டேன். சாக்லேட் கனாஷை வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். இதே மாதிரியே மற்ற 2 லேயர் கேக்கையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். சுகர் சிரப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து மில்க் மைட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுமாரி சாக்லேட் கனாஷ் பார்த்திங்கன்னா அதாவது 1 கப் அளவு சாக்லேட்டும் 1/2 கப் அளவு விப்பிங் க்ரீமும் எடுத்து மெல்ட் பண்ணி நான் வந்து வச்சுருக்கிறேன். இப்போது எல்லாத்தையுமே நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. க்ரம் கோட்டும் கொடுத்துட்டு நம்ம சைட்லலாம் கேக் போர்டு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு வந்து நான் இதை வந்து ஹார்ட் ஷேப்பாக மாற்றிக்கிறேன். அதாவது ப்ளஸ் மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சைட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சைடில் உள்ளதையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். ஏன் அரை மணி நேரம் வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே செட் பண்ணிவிட்டு உடனே கட் பண்ணலாம். கேக் வந்து செட்டாகி இருக்காது, பிஞ்சு போயிடும். அதனால தான் சொல்கிறேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு அது வந்து அழகாக இதுமாதிரி செட் ஆகி கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக கட் ஆகி வந்துருச்சு. இப்போது இதை வந்து அதில் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சமாக க்ரீம் வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு இந்த கட் பண்ண பீஸை நம்ம அதில் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அது வந்து நல்லா செட் ஆயிரும். இப்போது பேலட் நைஃப் வச்சு கொஞ்சமாக க்ரீமை வந்து சைட்லலாம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த சைட் பண்ண மாதிரியே அந்த சைட்லேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஈஸிங்க ஹார்ட் ஷேப்பில் ஆக்குறது வந்து. நம்ம வந்து ஹார்ட் ஷேப்பில் உள்ள மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இது மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் உள்ளது வந்து ஹார்ட் ஷேப்பாக நம்ம வந்து ஆக்கிக்கலாம். சூப்பராகவே நம்மளுக்கு வந்து வருங்க. இப்போ இந்த சைட்லேயும் விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை இதில் வந்து சேர்த்துடலாம். கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் வச்சு கரெக்டாக சேர்த்துடணும். சேர்த்துட்டு நம்ம பேலட் நைஃப் வச்சு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் கரெக்டாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல வி ஷேப்பில் லைட்டாக கட் பண்ணணும். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துச்சு. இப்போ இந்த 2 சைடில் அட்டாச் பண்ண பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேக் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நம்ம க்ரீம் வச்சு அதை வந்து கரெக்டாக லெவல் பண்ணிக்கலாம். இப்போது சைட்லலாம் கொஞ்சம் க்ரீம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து திரும்பவும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பிறகு நான் வந்து லாஸ்ட்டாக உள்ள அந்த ஃபைனல் கோட்டை வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா விப்பிங் க்ரீமில் வந்து 1 ட்ராப்க்கு ரொம்பவும் கம்மியாக பார்த்திங்கன்னா லெமன் எல்லோ வந்து சேர்த்துருக்குறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து க்ரீம் கலரில் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதாவது ப்யூர் ஒயிட்டாக இல்லாமல் லைட்டாக க்ரீம் கலரில் வர்றதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போ இது மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பேலட் நைஃப் வச்சு எல்லா இடத்துலையும் ஈவனாக நல்லா பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக்கில் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து க்ரீம் வந்து ஆகுங்க, கரெக்டாக வருங்க. இப்போது ஓரளவு பண்ணியாச்சு. இப்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்க்ராப்பர் வச்சு இது மாதிரி கரெக்டாக ஷேப் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ரீம் எல்லாமே நம்மளுக்கு அழகாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக ஹார்ட் ஷேப்பில் உள்ளது வந்துருச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த டெக்கரேஷன் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். நடுவில் வந்து இன்னும் பண்ணலை, அது வந்து ஒரு ஃபோட்டோ வைக்கணும், அதுக்காக தான். இப்போது சுகர் ப்ரிண்டில் வந்து கோஜோட ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வந்து அதையும் வச்சு டெக்கரேஷனும் முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.